அமாவாசை அன்னைக்கு அமாவாசை பேர் தான் அமாவாசை. ஆனால் வேதத்தில் அமாவாசை குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது. இருந்தாலும் ஏன் இதற்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு சொன்னால், நாளைக்கு ஒருத்தர் அமாவாசை கூட்டம் வச்சிருக்கிறாங்க, என்னை கூப்பிட்டுருக்காங்க மெசேஜுக்கு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு அமாவாசை உபவாசத்தில் போகணும். நமக்கு அடிக்கடி உபவாசம் ஆகிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமாவாசை ஜெபம் இன்னைக்கு விசேஷித்த ஜெபம். நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தாங்க. அநேக நாட்களாக ஆண்டவரே ஜனங்களுக்கு ஒரு அற்புத அதிசயம் நடக்கவே இல்லையாப்பா அப்படின்னு நான் உட்காந்து இங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அநேக நாட்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏன் தடையாக இருக்கிறது? ஏன் நிறைய பேருக்கு அற்புதமே நடக்கல? ஏன் நிறைய பேருக்கு அதிசயமே நடக்கல? நாமளும் ஜெபித்தானே கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஜெபம் பண்ணாம பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு முழங்கால் பண்ணிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, மூட்டு தேஞ்சு போச்சுட்டாரு. மூட்டு தேஞ்சு போச்சுன்னாரு. மூட்டை தேஞ்சு போச்சு. முழங்கால் நெடுமுழங்கால் நின்று ஜெபம் பண்ணி கொண்டு போது எனக்கு உண்மையிலே சொல்றேன், நீங்க விசுவாசித்தால் இந்த காரியம் நடக்கும். நான் முழங்கால் பண்ணிட்டு தேவ சம்பந்தத்தில் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப நாள் கழிச்சு அந்த வசனத்தை திரும்ப எனக்கு கொடுத்தாரு. மீகா 7:15 அவர் சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் கை தட்டணும் காணப்படுது. செகண்ட் டைம் கொஞ்சம் தாங்க. ஆண்டவர் வார்த்தை வரும்போது எவ்வளோ இதுவான காத்திருந்து முழங்கால் பண்ணிட்டு அந்த வசனம் என் காதில் வந்துச்சுன்னு சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தான் இருங்க, இன்னும் மாற மாட்டீங்க. நல்லா உற்சாகமா கை தட்டி அதிசயங்களை காண பண்ணுவேன். நாளைக்கு 2000 ரூபாய் வரணும் அப்படி கை தட்டிங்க. ஆண்டவர் வசனம் வருது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. நம்புகிறது அவரால் வரும்னு சொல்லிட்டாரு. இப்ப அதிசயத்தை செய்ய போறாராம் குடும்பத்துல. அதிசயங்களை காண பண்ண. மீகா 7:15 ஒரு எடுத்து வேகமா வாசிங்க. கர்த்தர் சொல்றார், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தாங்க. நல்லா கவனிங்க கண்பான தேவ பிள்ளைகள். 430 வருஷம் பயங்கரமான போராட்டம். அடிமைத்தனத்து விடுதலை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நாம ஏன் அடிமைத்தனத்து விடுதலை ஆகலன்னு தெரியுங்களா? உண்மையா சொல்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய எல்லா அநியாயத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? போன வாரத்துல பொய்யவன் மிதிப்படும் போது அதுக்குள்ள கற்கள் எல்லாவற்றையும் பொறுக்கி எடுத்து போடுவது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களை எடுத்து போட்டாதான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். அப்படி அதிசயங்களை காணப்படாம 430 வருஷம் ஜனங்கள் தாங்கவே முடியல, கூக்குரட ஆரம்பிச்சிட்டாங்க. யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரத்துல 5, 6, 7, 8 வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் என் கிட்டே சேராயாக கால்கள் இருக்கிற பாதரட்சையை. ஆமென். ஆண்டவர் யார்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமா, 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு ஏசாயாவை அப்படியே பார்க்கிறார். பார்த்தா அங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரலோகம் தெரியுது. ஆண்டவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். 6 சட்டைகள், அவ்வாறு சட்டைகள் சொல்லி போடப்பட்டிருக்குது. 6 சட்டைகளிலும் அந்த சேராபீன்கள் அப்படியே பறந்து பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சொல்லும் போது அந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்கு பாவ உணர்வு வந்துச்சு. சொல்லுவோமா? அப்ப இந்த வசனம் சொல்லுது 3ஆம் அதிகாரம் 5, 6 வாசிக்கும் போது, பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன் என்றார். பயந்ததினால் முகத்தை மூடினான். அப்பொழுது கர்த்தர்
எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் நல்ல கவனி இன்னும் கூட பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிற ஜனங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம என்னைக்காவது தேசத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது, நாங்க வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்றோம், போதை வசதிக்கு எவ்வளவு ஜனங்களுக்கு வாலிப பிள்ளைகளா அடிமையா இருக்கிறாங்க. ஒரு 11வது படிக்கிற பையன் நினைக்கிறேன், டிவியில கூட காட்டுறாங்க அந்த கேமராவை. அப்படியே ஆடிக்கினே போறோம் வேகத்தை ஆடிக்கினே போறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு போதை வசதி பிடிச்சிருந்தா இருக்கிறாங்க, லட்சக்கணக்கா பிடிச்சிருந்தா இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு தேசத்துல பயங்கரமான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். விடுதலையாக்கவும் நீக்கி இறங்கினேன். ஆண்டவர் இறங்கி இருக்கிறார் இல்லையா? எங்கே நாமத்தின் நிமித்தம் ஆராதனை பண்ணீங்க. உண்மையிலே சொல்றேன், ஆராதனை நம்ம பண்ணோம். கர்த்தர் உண்மையிலே ஆராதனை விட நம்ம மத்தியில் அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். என்னன்னா அந்த உபத்திரவம் படுறாங்க அது இஸ்ரவேல் ஜனங்களை, அதுக்காக கர்த்தர் இறங்குறார். இறங்கும் போது எப்பேற்பட்ட அதிசயத்தை செய்யற தெரியுமா? ஆண்டவரே நல்லா கவனிக்க. ஆண்டவர் அற்புதம் சாதாரணமான அதிசயத்தை நீங்க பார்க்க போறதில்லை. நிறைய யாத்திராமத்தின் புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுகிறது? ஆண்டவரே கண்களிலே கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து என்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? இவ்வளவுதான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சா கூட பாத்தீங்கன்னா சாட்சி யார் சொல்றது? சாட்சி யாருன்னு சொல்றாங்க? ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க. இப்ப சாட்சின்னு சொன்னா ஒரு சிலர் தான் வந்து சாட்சி சொல்லுவாங்க. அது பிரதர் எலும்பு வர சொல்லுவார், சாட்சி ரொம்ப முக்கியமானது. சாட்சி சொல்லணும் அப்படின்னா எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்யறார். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம சபைக்கு வர்றது ஒரு பெரிய சாட்சி இல்ல? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை கிருபையா பாதுகாக்கிறார். எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நாச மோசங்கள், எத்தனையோ காரியங்கள், வியாதிகள், பலவீனங்கள், எவ்வளவு பேர் சிறு குழந்தை பெரியவர் வரைக்கும் மரித்து போறாங்க. ஆனா நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம இன்னைக்கு நிக்க வச்சிருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய சாட்சி. நம்ம பலன் கிடையாது. சாப்பிடும் போது சோறு அடிச்சுனாலும் அவுட்டு நம்ம தெரியுமா உங்களுக்கு? சாப்பிடும் போது சாப்பாடு இறங்குறதுனால ஐயோ எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், தண்ணி குடிப்போம். ஆனா ஒவ்வொரு நாள் நம்மள கிருபையாய் கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவனுக்கு நாம் எப்படி இருக்கணுமா? அதான் சொல்ற ஆண்டவரே இவங்க எல்லாம் வணங்கா கழுத்துல ஜனங்கள். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு அவர் இதோ நான் உடன்படிக்கை பண்றேன். நல்லா கவனிக்க. இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கைனா தெரியுமா? உடன்படிக்கைனா அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? இப்ப ரஷ்யாவும் நாமளும் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? இப்ப இல்ல, நேரு காலத்துல பண்ண உடன்படிக்கை. தெரியுங்களா உங்களுக்கு? ஏதாவது அதெல்லாம் எங்களுக்கு பைபிளே தெரியாது. எங்களுக்கு உடன்படிக்கைலாம் என்ன தெரிய போகுது? இது தெரியுமா? இந்தியாவை யாராவது தொட வந்தா ரஷ்யா கண்டிப்பா வரும் சப்போர்ட்டுக்கு. ரஷ்யாவுக்கு எதாவது இருந்தா இந்தியா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு தடவை அப்படிதான் நடந்த சம்பவம். இந்தியாவை காலி பண்றதுக்கு எல்லா நாடுகளும் சூழ்ந்துட்டு ரகசியமா நம்ம இந்தியாவை சுத்தி கப்பலை நிக்க வச்சிட்டாங்க. யாருமே ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ரஷ்யா பயங்கரமான நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வந்து நல்லா விட்டாங்க. ஐயோ உங்க சப்போர்ட் யார் இருக்குது? ரஷ்யா இருக்குன்னு சொல்லி. அது என்னன்னா ஒரு உடன்படிக்கைனா உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை. இனிமேல் அவர்கள் சண்டை போடுவேன். இவன் ஈசாக்கு பாக்குறாங்களா? ஈசாக்கு ஆசிரியப்பாடும் போது சொல்றாங்க, அந்த எல்லாம் வந்து கைப்பற்றி சொல்றாங்கப்பா இனிமேல் என்ன செய்வேன், உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொடு. நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அப்ப அதுதான் உடன்படிக்கை.
இங்க பார்க்கலாம், அதிபர்கள் மோடி எல்லாம் வந்து அப்படி மாத்துவாங்க பாருங்க, கையெழுத்து போட்டு ஒரு புக்கு பை மாத்தி உடன்படிக்கை. என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை நம்ம கூட கர்த்தர் பண்ணியிருக்கிறாராம். என்ன உடன்படிக்கை வாசிங்க? தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதை வசந்த வாசிமா திரும்ப. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனத்திற்கு முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருந்து இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? அவர் கூட இருக்கிறாருன்னா அவர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, எல்லாரும் பார்க்க போறாங்க. உன் கூட இருந்து கர்த்தர் செய்ய போற காரியத்தை எல்லாரும் பார்க்க போறாங்க. பயங்கரமான காரியத்தை செய்ய போறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய போறாங்க. அதனால்தான் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு சொல்றார் 5:9 வாசிக்கும் போது எல்லாரும் தெரிஞ்ச வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்ய போறார். இதெல்லாம் நான் விளையாட்டுக்காக சொல்ல வரல, கர்த்தர் கொடுத்த வசனத்துக்காக நான் சொல்லி கொண்டிருக்கேன். அதிசயங்களை காணப்படுவேன் ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன அதிசயம்னா, முதலாவது அவர் கூட இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போகுது. இரண்டாவது சொல்றாரு, ஆராய்ந்து முடியாது. வாசிங்க யோபு 5:9 செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கித்தவர்களை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயோ, நான் தாழ்மையா இருக்கிறேனே, நான் உயரவே இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு உயர்வே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை உயரத்துல கர்த்தர் வைக்க போறார். தாழ்ந்தவர்களை உயரத்துல வச்சுட்டு அப்புறம் துக்கிக்கிறவர்களை துக்கிக்கிறவர்கள் துக்கினாரு கவலையோடு துக்கத்தோடு. சில மூஞ்ச பார்த்தா நமக்கு பாவமா இருக்கும். அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். மூஞ்சி சிரிச்சா மாதிரி இருக்காரு. உலகத்துல வாழ்ந்துங்கிறோம். வெந்த சொந்த தூக்கு விதி வந்தா சாப்பிடணுவாங்க சில பேர். ஏன்டா வெந்த சொந்த சாப்பிட்ற, சும்மாவே செத்து போ, ஏன்னா கேட்டு பாருங்களேன். அப்புறம் அது மாதிரி தயவுசெய்து அப்படி நாட்டு சேர சரியா உங்களுக்கு அந்த ஆய் வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். என்னோட கூட இருந்து மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பாட்டு இல்ல, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு.
ஃபுல்லா பாடிட்டு கலங்கி தான் இருப்பீங்க. உஷாரா இருங்க, அப்பதான் பரவாயில்ல போக முடியும். இல்லையா சொல்லுவோமா? அதனால நல்லது ஒரு போராட்டம் என்னதாலும் பார்த்துருங்க. சொல்லுவாங்க தெரியுமா? 2 1 2 பார்த்து விடு. இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் கவனிங்க. ஏன் அவர் அதிசயம் செய்யறாருன்னா அவருக்கு ஒரு பேர் இருக்குது. 9 என்ன பேரு? அவர் பேர் ஆமா. அவங்கிட்ட மனோவா கிட்ட சொல்றாரு, ஏன்டா என் பேரை நீ கேட்கிற? ஏன் தெரியுமா? வேற யாருன்னா அந்த மாதிரி இருக்குதா அதிசயமானவர்னு ஊர்ல? நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், அவர் நாமம். அப்புறம் என்ன வேற பேர்ல கடவுள் இருக்குதானே? இந்த பேர்ல ஆண்டவர் யாருமே இல்ல. நம்ம தைரியமா சொல்லலாம், எங்க ஆண்டவர் தெரியுமா? அதிசயமானவர். அவர் பிறப்பு அதிசயம், அவர் இறப்பு அதிசயம், அவர் உயிர்த்தெழுதல் அதிசயம், அவர் நடத்துற அதிசயமான காரியங்கள். இன்னும் எங்க குடும்பத்தில் நடத்துற காரியம் அதிசயம். இது என்ன செய்யணும்? ஏன் நம்ம வாழ்க்கை நடக்குதுன்னா, ஒரு வசனம் நான் படிச்சேன். என்னன்னா, நம்ம அவர் எவ்வளவு அற்புதம் செய்யறாருன்னு விவரித்து சொல்லணுமா ஜனங்கிட்ட. நீங்கள் விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை ஆவீர்கள். வசனம் தான். நாம முதல்ல விடுதலை பண்றதே இல்லையே. இயேசு யார் நமக்கு தெரியவே தெரியுதா தெரியாதா? ஏன்னா 1 நாளாகமம் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். 1 நாளாகமம் 16:24 சொல்லுகிறது. தேவனுக்கு 16:24 வாசிங்களேன். ஜாதிகளுக்குள்ள ஒரு மகிமையும் விவரித்து ஆமா சொல்லுங்கள். தேவரால் சொல்லும்போது ஒரு காரியம் சொன்னா போதும். டாக்ஸ் 2 பேரு கொடுத்துருந்தாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது வேற எதுவும் சொல்லிட்டாங்க, ஹார்ஷா சொல்லிட்டாங்க. எதனால? அதனால விவரித்து சொல்லணும். நம்ம ஆரம்பத்தில் நான் அப்படிதான். நான் சர்ச்சை முடிச்ச நேரம் அந்த லோக்கோவாண்ட போயிடுவேன். லோக்கோ பிரிச்சுமா அப்ப செகண்ட் பிரிட்ஜ் கிடையாது. ஃபுல்லா பாலச்செடிங்களா நிற்கும். அந்த இடத்துல ஜனங்க இறங்கி வருவாங்க. நல்லா ஒரு 2000 டிராக்ஸ் மேல எடுத்து போவேன். ஆனா 8 மணி நேரம் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த டிராக்ஸ் நான் கொண்டு போறேன். ஆனா கொடுக்கும் போது யாரும் அதை வாங்கி கீழே செய்யக்கூடாது, போடவே கூடாது. ஆண்டவரே நான் திரும்பி வரும்போது பார்ப்பேன், ஒரு டிராக்ஸ்ல கீழே எடுக்கக்கூடாது அப்படின்னு உண்மையிலே சொல்றாங்க. நிறைய வாரத்துல நான் ஒவ்வொரு வாரமும் அந்த பேக் ஒன்று தெரியுமா? இப்ப அந்த பேக் யாரும் மாற்ற தெரியல ஊழியக்காரங்க. ஒரு இந்த பேக் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு கலர்ல பேக் இருக்கும். அதான் டிராக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, பைபிள் தான். அதை வச்சுட்டு போயிட்டு நின்னா கரெக்டா ஒரு 1 ஹவருக்குள்ள எல்லா டிராக்ஸும் கொடுத்து சில பேர் ஜோம் பண்ணிப்பாங்க. அநேக இந்து ஜோம் பண்ணுவாங்க, எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, இவ்வளவு பிரச்சனை அப்படி இருக்குது இப்படி இருக்குவாங்க. சில பேர் காணியை கொடுப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படியே பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்து பார்ப்பேன். உண்மையா சொல்றேங்க, டிராக்ஸ் யாரும் கீழே போட்டே இருக்க மாட்டாங்க. அப்ப நான் யோசிப்பேன், 2000 டிராக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? படிக்கிறவங்க செய்வாங்க சொல்லுவாங்க. சில பேர் நான் போய்கிட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு ஐயா டிராக்ஸ் கொடுத்தாரு, வாங்கி படிச்ச கர்த்தர் என்னோட பேசினார். அந்த மாதிரி நம்ம சொல்லணும். விவரித்து சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் இன்னும் அதிசயமான காரியத்தை செய்யறவரா இருக்கிறார். நீங்க சர்ச்சைக்கு போறீங்க, போறது இல்லையா? சர்ச்சைக்கு போறவங்களே சொல்றாங்க. நல்ல கவனிங்க எனக்கு அன்பான தேவப்படே, அவர் அதிசயமானவர். அதனால்தான் அவர் அதிசயங்களை செய்கிறவரா வேதம் சொல்றது. அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். சங்கீதம் 72:18 வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க. சங்கீதம் 72:18 வாசிக்கும் போது, அவரே அதிசயங்களை செய்கிறவர். 77:14 வாசிமா. சங்கீதம் 77:14 வாசிங்க. அதிசயங்களை செய்கிற ஆமா பாடும் அதிசயங்கள் அவர் ஒருத்தர். அவரே 2 பேர் தான் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. அதிசயங்களை செய்கிறவர், வேற மாற்றே கிடையாது. நீங்க தயவுசெய்து திரும்ப சொல்றேன் இல்லையா? சொல்லுவோமா? ஆமா. இயேசுநாதர் சரியா புனிதம் தூணியாரை எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன். அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவரே அற்புதத்தை செய்கிறவர். அவரே உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர். அவரே உன் குறைகளை களைகிறவர். அவரே உனக்கு அற்புதங்களை செய்கிறவர். சங்கீதம் 9:1 சொல்கிறது,
வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே முழு இதயத்தோடு துதிப்பேன், அதிசயங்களெல்லாம். ஆமா, அதாங்க பக்கத்துல இருக்கிறது சொல்றதாங்க சாட்சி. யாராவது உங்க வீட்டுக்கு வந்தாலும் ஒரு காஃபி கொடுத்து நம்ம பேர் சொல்ற சுவிசேஷம் எப்படி வேணா சொல்லலாம். குமார் பிரதர் மாதிரி போய் வாரம் போய் வெளியே போய் சொல்றது இல்லை. சுவிசேஷம் ஒரு பக்கம் அது பகிரங்கமா சொல்றது. நம்ம தேடி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமைப்பட்டாங்க. சாட்சியா சொல்றேன், நான் ஒரு வருஷம் கிட்ட ஆட்டோ ஓட்டிட்டேன். அந்த இடத்துல உண்மையா சொல்ற, நான் இருக்கும் போது பக்கத்துல யாருமே சரி பக்கத்துல சிகரெட் குடிக்க மாட்டாங்க. சிகரெட் கூட பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா பால் மர கூட போய் அருளா இருக்கிறாங்க, அவனை திட்டு வர அப்படின்னு போயிடுவாங்க. காரணம் என்ன, என் பசங்க இருக்கும் என் வண்டியில. ரெண்டாவது ஆண்டவரை பற்றி தான் சொல்லுவேன். யார் ஏறினாலும் வண்டியில் அவன் ஏறி இறங்கிறதுக்குள்ள ஒன்று ரட்சிக்கப்படணும். அவன் மனசு மாறி அந்த அளவுக்கு சத்தியத்தை சொன்னதுனால கர்த்தருக்கு சொல்றோம். தேவ கிருபை நாளைக்கு ஊழியக்காரன் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பைபிள் பைண்டிங் பண்ணி வச்சிருப்பேன். யாராவது ஒப்பு கொடுத்து தேவ சமத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களா அந்த பைபிளத்துக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. படிங்க, பைபிள் படிங்கன்னு சொல்லி. இப்படியெல்லாம் ஊழியத்தை செஞ்சதுனால தான் இன்னைக்கு எந்த ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அதிசயம்லாம் நீ சொல்ல 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 உனக்கு இன்னும் அதிசயத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் செய்யற அதிசயம் எப்படி தெரியுமா? 37 அதிகாரம் 32 அதிகாரம் 17 சொல்றது. எரேமியா 32:17 வாசிக்கும் போது இன்னும் நான் பிரசங்கத்துக்கு வரல. எரேமியா 32:17 இப்படியா சொல்றது, வாசிங்க, வேகமா வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, பலத்தினாலும் புயத்தினாலும் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்ல. ஏசாயா 29:14 சொல்லுது. வேகமா வாசிங்க. ஏசாயா 29:14. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதலால் இதோ அற்புதமும் ஆச்சரியமான அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்ய போறேன். அற்புதமும் ஆச்சரியமா நம்ம அது போடுங்க. ஆச்சரியம். ஐயோ எப்படி ஆச்சரியம் தெரியலையே, நான் எப்படி பாஸ் பண்ண தெரியலன்னு சொல்லுவாங்க சில பேர். அற்புதத்தை சரி ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பட்சி எடுத்து அற்புதம் ஆச்சரியம் பிரகாரமாக அற்புதத்தை செய்யறவர். அப்போ அற்புதம் நடக்கிறனா என்ன செய்யணும்? இதுதான் முக்கியம் இல்ல. அதிசயம் காணப்படணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இப்ப நான் சொல்றேன், நான் நம்புகிறது அவரால் வரணும், என்ன பண்ணோம்? அப்படியா சொன்ன மாட்டியா? தேவ சமூகத்துல அமர்ந்து காத்திருக்கும் போது அவர் கிட்ட பேசுவார். நீ சுத்திக்கிட்டே தான் பேச மாட்டாரு. 24 hours வெளியே சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்ல, இடத்துல உட்காந்து எங்கேயா இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட நேரத்துல கொடுக்கப்பட்ட இடத்துல உட்காந்து தேவ சமூகத்துல அமர்ந்து, நான் உண்மையா சொல்றாங்க, உபவாச கூட்டத்தெல்லாம் நீங்க அவர் அசால்ட்டா நினைக்காதீங்க. அதெல்லாம் ரகசியமான மாற்றங்களை நமக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். ரகசியமான காரியம் நமக்குள்ள நடக்கும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். அந்தகார கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். பிசாசின் வல்லமைகளை கர்த்தர் அழிப்பார். உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, யாரும் தோத்து போனதா சரித்திரமே இல்லை. நீங்க உடனே பைபிளை பற்றி பாருங்க. யாரெல்லாம் உபவாசித்து ஜெபித்தார்களோ, ஏசப்பா உபவாசித்து ஜெபம் பண்ணாரு. பிசாசு சோதனைக்காரன் வந்தான், ஆனா வேதம் சொல்லுகிறது அவனை கர்த்தர் தோக்கடிச்சார். மோசே உபவாசித்து ஜெபித்தான், கற்பனைகளை பெற்றுக் கொண்டான். அண்ணால் உபவாசித்து ஜெபித்தார், ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். எல்லாம் உபவாசித்து ஜெபித்தவங்களெல்லாம் நீங்க பாருங்க அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாம தான் வாரம் ஃபுல்லா புல்கட்டு கட்டிக்கிறோம், ரெஸ்டே கொடுக்கல. வயிற்று 3 வேளை 4 வேளை 5 வேளை போயிடுது. இடையில ஸ்நாக்ஸ் வேற போகுது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. 3 மணிக்கு 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் போட்டுன்னே இருக்கு, போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா வாரத்துல ஒரு நாள் நல்லா வெள்ளிக்கிழமை உட்காந்து நல்லா உபவாசம் போடுங்க. சுகர் ஆகுது, பிபி ஆகுது, எதுவா இருக்கட்டும், இயேசு நாமத்தை எல்லாம் ஓடிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நாளைக்கு நான் உபவாசத்துக்கு போறேன், அதே தெம்போடு தான் உட்காந்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? என் பெருமைக்காக சொல்ல, உபவாசம் போட 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 கூட கர்த்தர் வல்லமை அனுப்பி கொண்டே இருப்பார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு அற்புதம்
அற்புதம் நடக்குன்னு சொன்னா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இல்லமோ அப்படியே ஜெபம் பண்ணி அதோட விட்டுருவாங்க சில பேர். இந்த 2 மாசம் 3 மாசம் ஜெபம் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இல்லை, விடாப்பிடியான ஒரு ஜெப ஆவி உனக்குள்ள இருக்கணும். யாக்கோபு சொன்னார் இல்லையே, என்ன சொன்ன யாக்கோபு? நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடப்போவதே இல்லை. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ற? ரெண்டாவது ஒரு ரகசியம் நான் கண்டுபிடிச்சேன். தானியேல் எத்தனை பேரை ஜெபம் பண்ணாரு? பையன் சொன்னார்ல 3 வேளை நான் என்ன செய்யறேன், அவருக்கு பயம் வந்துச்சு ஜெபம் பண்றேன். நான் உண்மையில சொன்னது பொய் இல்லை. நான் நேரத்துல எனக்கு பயம் வந்துடும். 6 மணி நேரத்துல பயம் ஒரு மாதிரி கலக்கம் குழப்பம் வந்துச்சுன்னா உண்மையா ஒன்றும் பண்ண மாட்டேன். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும். விடிய 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 அந்த தவற ஆண்டவர் துதிக்கிற தவறு வேற எதுவும் வராது. இது ஒரு பெரிய மருந்து. இது சொல்லுவோமா, நல்ல மெடிசன். இது ஆண்டவர் நாமத்தை துதிக்கிறது ஜெபம் பண்றது ஒரு பெரிய மெடிசன். அப்போ வேதம் சொல்லுகிறது தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணான்னு நம்ம சொல்றோம். ஆனா வேதத்துல வாசிக்கிறோம் 2 அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தானியேல் புத்தகத்துல 2:7 வாசிக்கும் பொழுது 2:17 வாசிக்கும் போது பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தன் ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிடுறான். தோழர்களும் கூட நல்லா கவனிங்க. ராக்காலத்திலே தரிசனம் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இரவுல ஜெபம் பண்றீங்க? 1 2 3 பேர் நிறைய பேர் இருக்கீங்களா? நைட்ல 1 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, 3 மணி ஆனாலும் சரி, கர்த்தரை எழுப்பும் போது முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிச்சிட்டீங்க சொன்னா உங்களோட பாக்கியசாலி யாருமே கிடையாது. தானியேல் உட்கார்றான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார்றான். யாரும் அழியக்கூடாது, ராஜா சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொல்ல மாட்டாரு தரிசனத்தை. நம்ம உட்கார சொல்லி உட்காரான். தானியேலுக்கோ அந்த தரிசனம் ராத்திரியிலே வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் சொல்லுது, ராமுழுவதும் ஜெபம் பண்ணாரு. ராமுழுவதும் ஜெபம் பண்ணாங்க. காலையில் அற்புதம் நடக்குது, அசால்ட் நடக்குது, அற்புதம் அற்புதம் செஞ்சுட்டே இருக்கிற ஆண்டவர் இல்லையா சொல்லுவோமா? பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது 6:10 வாசிக்கும் போது தானியேல் 6:10 வாசிக்குமா? தானியேலோ வென்றான், அறிந்த போதிலும் போய் நேராக ஆமென் 3 வேளையும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? 3 வேளை வேணாமா, அட்லீஸ்ட் 1 வேளை ஜெபம் பண்றோமா? நம்ம இப்ப நம்ம தர்ப்பணம் பண்ண போறோம். உங்களுக்கு வாழ்க்கை ஆண்டவர் அதிசயங்களை காணப்படுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஜெபமே பண்றது இல்லை, நடக்காது. ஜெபம் பண்ணாதான் வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு பீரோ திறக்கணும்னா என்ன வேணும்? சாரி, பரலோகம் திறக்கணும்னா ஜெபம் வேணும். இந்த ஜெபத்தை நீ விடாம செஞ்ச ஜெபம்ன்றது ஒரு வார்த்தை அலங்காரம் கிடையாது. அப்பா கிட்ட புள்ள பேசணும், அதான் ஜெபம். விடாப்புடியா ஜெபம் பண்ணினா சிங்க கெவியே உனக்குள்ள இருந்தாலும் அது இருந்து கர்த்தர் உன்னை விடுவித்துக் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் தானியேல் தூக்கி அந்த ஆர்டர் போட்டார். யாக்கோபை பார்க்கிறோம் 32 அதிகாரத்துல போராடுறான், போராடி 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 ஜெபிக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த கண்பான தேவ பிள்ளை அவர் சொல்றார், ஆண்டவர் போதும்ப்பா, என் காலை என்ன செய்து போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அப்ப நான் நினைக்கிறேன் அந்த வசந்த முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் அக்கறை படிச்சுட்டு ராத்திரியில உட்கார. எப்போது உட்காராரு? தனித்திருந்தான். தனித்திருந்து அப்பொழுது பொழுது விடியும் அளவும் போராடி கண்டு தொடை சந்தை தொட்டார். போராடுகையில் சுலுக்கிட்டு போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா?
என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. வேர்வை ரத்தமா யாருக்கு வந்து சொல்லுவாங்க? ஆண்டவர் வந்துச்சு. ஏசப்பாக்கு வேர்வை ரத்தம். ஒரு பக்கம் மரண பயம், ஒரு பக்கம் என்னது போராடி ஜெபம் பண்ற தூதர் கூட அவரை பலப்படுத்தினாங்க பைபிள். அப்படிப்பட்டதான ஒரு ஜபத்தை ஆண்டவர் செய்யறாரு. வேர்வை துளிகளை ரத்தமா ஊத்துட்டு அப்படியே எல்லாம் கவனிக்கிற கண்பான தேவ பிள்ளைங்க. இரவும் தோறும் ஜெபிக்கிற தேவ பிள்ளையாக இருந்தால், அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையாக இருந்தால் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சொல்லுவோமா? பொன்னிலை கூட அப்படிதான். நல்லா ஜபம் பண்றவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆனாதான் ஆண்டவர் பேதுரு அவங்கிட்ட அனுப்புறார். இரண்டாவதாக முதல்ல இடை விடாப்படியான ஜபம். ஞாபகம் வச்சுங்க, சிம்பிளா கரெக்ட் டைம் பிடிக்கிறதுக்காக முடியும். விடாப்படியான ஜபம், இடைவிடாத துதி உணர்வு. அல்லேலூயா. துதினது யாரெல்லாமோ நம்ம புகழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல, அரசியல்வாதி எல்லாம் புகழ்றோம். ஒரு பெற்ற புகழ்ந்து கிடையாது. ஏசப்பா புகழ்ந்து பாரு, வாரி வாரி கொடுத்து வந்தவராக இருக்கிறார். இப்போ காலையில் கூட நீங்கள் வந்தீங்களே, நாங்கள் 7:45 மணிக்கு ஸ்தோத்திரம் ஆரம்பித்தோம். 7:45 மணிக்கு ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்து நாங்கள் நல்லா கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தோம். நல்லா கர்த்தரை துதிச்சோம். பிரைஸ்ல உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, என்னடா அதிசயங்களை செய்கிறவரே, வானாதி வானங்களை படைத்தவரே, வல்லமையுள்ள தேவனே, வாக்கு மாறாதவரே, கிருபையுள்ள ஆண்டவரே. இப்பயே ஒரு மாதிரி கண்ண இருக்குது. நீ சொல்ல 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 துதிக்க 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 அவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். வீண் பேச்சு கொண்டு விட்டுறோம். சொன்னலையா, பயப்பட போதெல்லாம் இப்படிதான் பண்ணுவேன். ஏசப்பா உங்க ஸ்தோத்திரம், ரட்சகரே உங்க ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உங்க ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று ஆண்டவரை துதிக்கிற வேளையிலே தேவ பிரசன்னம் இறங்கி வந்து உன்னை விடுதலை ஆக்குறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இதெல்லாம் நம்ம பண்றதில்லை. இதெல்லாம் செய்யாதனால்தான் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, பிசாசு கீழே நம்மளை தொட்டா கூட சரி, உடனே பயந்து போயிடுறோம். ஆனா அதை கண்டினியூ பண்ணி பாருங்களேன். உண்மையா சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், ஒரு அந்நிய பாஷை அரை மணி நேரம் நீங்க பேசி ஜெபம் பண்ண போகலாம். அரை மணி நேரம் இருக்கீங்களா? அந்நிய பாஷையில வேற எதையும் பண்ணக்கூடாது. 1/2 hour அந்நிய பாஷையில அப்படியே ஜெபம் பண்ண. ஒரு ரக்காவா ஷதரபல அதீரபல ருக்கபல அதீனமோ அப்படி சொல்லியே ஜெபம் பண்ணி கொண்டே இருங்களா. உண்மையா சொல்றேன், எந்த பிசாசு நெருங்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு ரகசியம் நான் சொல்றேன்.
சில நேரங்களில் உட்காந்து அந்நிய பாஷை நான் பையன் அந்நிய பாஷை மற்றவங்க பாடுக்கு ஒரு மாதிரி தெரியும். ஆனால் தனியா உட்காந்து நான் பாட்டு தேவ சமத்துல நான் பாட்டு அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பேன். அந்நிய பாஷை பேச 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 கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். துதி எப்படின்னா நல்லா கவனிங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்கள் 16 அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல 23 24 வாசிக்கும் போது ஒரு சம்பவம். பவுலும் சீலாவும். பவுல் யாரு, சீலா யாரு? பவுல் யாரு, சீலா யாரு? கவனிக்கிறீங்க? சீலா பவுல் கொண்டாடின்றாங்க. பவுல் சீலாவும் அப்போஸ்தலர்கள். பவுல் ஒரு ஹெல்ப்புக்கு போறாரு. யாரு? சீலாவை கூப்பிட்டு வண்டி ஏறுறாரு. வண்டி ஏறி அங்க போறாரு. சுவிசேஷத்தை சொல்றாரு. புடிச்சிட்டாங்க. புடிச்ச உடனே நடக்கிற சம்பவம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:22. அப்போஸ்தலர்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி விரோதமாய் எழுப்பினார்கள். கிழித்து போடவும். நல்லா கவனிங்க. வஸ்திரங்களை கிழிச்சு போட்டாங்க. அடிக்கவும் சொல்லி அநேக அடி அடிச்சு சிறைச்சாலையிலே வைத்து பத்திரமாய் காக்கும்படி கட்டளை போட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் முக்காவல் அறையிலே அடைத்து மாட்டி வைத்தார்கள். நல்லா கவனி. எப்ப நடுராத்திரி எத்தனை மணிக்கு? நடுராத்திரி எத்தனை மணி இல்லை? 12 மணி இருக்கும். 12 நடுராத்திரியில எழுந்து பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி வேற ஒன்றும் பண்ணாங்க. எவ்வளோ அடி, ரத்த காயம் ஏற்படுச்சு, தலைகீழ தொங்குறாங்க. ஆனாலும் கூட சரியா அந்த நேரத்துல கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அழகிய சொல்லுவோமா? அலங்கார வாசலிலே. ஆமா, நடந்தானே இயேசு நாமத்தில். எப்படி தெரியுமா நடந்தது அதிசயம்? இரவிலே துதிக்கிற அந்த ஜெபம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அடிச்சு கட்டி போட்டாங்க. கர்த்தரை துதித்து பாட ஆரம்பிச்சாங்க. நடந்த அற்புதம் தெரியுமா? அவங்க கட்டுகள் அல்ல, சிறைச்சாலை இருக்கிற எல்லாரும் விடுதலையாயிட்டான். அப்ப நீ கர்த்தரை துதிச்சனா உனக்கு மட்டும் அதிசயம் நடக்காது. உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அதிசயம் செய்வார். உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிசயம் செய்வாரு. உன் கணவருக்கு, உன் மனைவிக்கு, உன் சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப இடைவிடாத கர்த்தருக்கு ஸ்தோத்திர துதி உனக்குள்ள இருக்கணும். விடாப்பிடியான ஜெபம் உனக்குள்ள இருந்தா இந்த மாசம் முடிவதற்குள்ளாக நீ அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் செய்ய போற. போய் செய்வீங்களா? போன என்ன குழம்பு செய்வது தெரியாது. இந்த மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் புதியாவது ஜெபம் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்னது? முதல்ல மேட்ரு முடியணும். அப்புறம் தூக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபம் பண்றேன். அப்புறம் நைட்டு போய் ஜெபம் பண்றேன். திரும்ப முடிஞ்சு போச்சு. திரும்ப காலையில் ஜெபம் பண்றேன். இப்படிதான் நம்ம ஓடி நிற்கிறோம். நீங்க சொல்லுவோமா? நான் உண்மையா சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டப்பட்ட நிலைமையில துதிச்சாங்க. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தவரை விட்டு எழுந்து. 2 நாளாக புஸ்தகம் கூட சரி, வேற ஒன்றும் பண்ணுங்க. ராஜா என்ன பண்ணாரு? எல்லாரும் நீங்க வச்சு பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது விடுதலை ஆச்சு. பாடி துதி செய்ய தொடங்கின உடனே. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறா தேவனை துதிக்க ஆரம்பி. கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். 2வது. 3வதாக கர்த்தர் ஒரு சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலங்கத்தை சுற்றி வராங்க. சுற்றி வந்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய அலங்கத்தை கர்த்தர் இடிச்சிடுறாரு. உங்க வாழ்க்கையில் எது தடையா இருக்குதோ கர்த்தரை துதிச்சு பாரு. இன்னைக்கு அந்த அலங்கை இடிந்து விழ போகுது. தடுக்கிற எல்லா தடையை கர்த்தர் உடைக்க போறாரு. ஏதோ ஒரு தீய சக்தி உன் குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டு எந்த நல்ல காரியம் நடக்க முடியாதபடி கூட தடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு அசுத்த ஆவி உனக்குள்ள இருந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியாதபடிக்கு உன் குடும்பத்தில் உன்னை தடுத்து கொண்டிருக்கிற ஆவியை இன்றைக்கு நீ துதிக்கும் போது கர்த்தர் அது உடைந்து நொறுங்கி சாம்பல்
பலங்கமா சொல்றேன். ஒரு அக்கபா சந்தர பௌதியான ரக்கல நீலமாலக. உங்களுக்கு தெரியாது அந்த அசுத்த வீட்டுக்கு தெரியாது. அந்த அசுத்த வல்லமை எங்க இருக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க குடும்பத்துல எந்த அற்புதமும் நடக்க கூடாது. எல்லா தடையை வைத்துக் கொண்டு தடையை செய்து கொண்டிருக்கிற அந்த ஆவி இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்திலே வெளியேற போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையாய் கர்த்தரை துதிக்கிற தேவ பிள்ளை எதுக்கு பயப்படாத. நான் இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது எனக்கு நிறைய காரியம் நடக்கும். உட்கார்ந்தே இருப்பேன். வித்தியாசமான ஆவியெல்லாம் வந்து பக்கத்துல அப்படியே போராடும். ஆனா பயப்பட மாட்டேன், கடை திறக்க மாட்டேன், கண்ணை மூடினே தான் இருப்பேன். அப்படியே ஒவ்வொரு ஆவியை கர்த்தர் வெட்டும்படியாய் அழிக்கும்படியாய் அப்படியே கர்த்தர் கிரியை செய்வார். இன்னைக்கு சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த ஆவி, உன்னை அழிவுபடுத்திக் கொண்டிருக்கிற ஆவி, நீ ஆசீர்வதிக்கப்படாதபடி உன்னை தடுத்துக் கொண்டிருக்கிற ஆவி, இயேசுவை விசுவாசிப்பாய் என்றால் இன்றைக்கு இந்த ராத்திரிக்கு உன் குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பார். இரவு பயப்படாத, உன் ஜீவனுக்காக பயப்படாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அது எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும், காட்டேரியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால அதை நிர்மூலமாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. செய்ய மாட்டாங்க. நீங்க தூக்கம் வராமல் நிறைய பேர் இருக்கிறீங்க. என் பலவீனமான யோசனை, தற்கொலை உணர்வு, மனம் ஒடிந்து போன நிலைமை, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்க அநேகருக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காக தான் செய்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உன்னை விடுதலையாக்க உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பாளையத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே அசுசியான காரியத்தை கண்டு அவர் வெளியே போகக்கூடாது. உன் வீட்டுக்குள்ள வரும்போது கர்த்தரை துதிக்கிற தேவ பிள்ளையா இருக்கணும். உன் வீட்டுக்குள்ள வரும்போது கர்த்தரை பிரசன்னத்தை உணரணும். அதிசயம் தானாவே நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? மூணாவதாக நல்ல வேத வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள காணப்படும். 10 நிமிஷம் பாஸ்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி பண்றாரு தெரியலையே, என்ன இந்த ஆளு கரெக்டான நேரத்துக்கு குடிக்க மாட்டாரு. சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை டமாசா பேசுங்கன்னா உண்மையை சொல்லணும். எத்தனை பேர் ஒரு மணிக்கு உட்காந்துக்கிறீங்க? 1 2 3 வெரி குட் 4 நீங்கதான் பரவாயில்ல போறீங்க. கர்த்தர் வசனத்தை யாரு கேட்கலையோ அவங்களை அறுவடை பண்ணணும். பைபிள் கிடைச்சா சொல்லுங்க. கிரமமான வேத வாசிப்பு, வேத வசனம் கேளுங்க. ப்ளூடூத்ல போட்டு விட்டு அழகா வசனம் பைபிள் வசனத்தை படிக்க வச்சு நல்லா காதுல கேளுங்க. 119 சங்கீதம் 18 வசனம் சொல்லுது. 119 18 முடிச்சுடுறேன். 119 18 சீக்கிரம். 119 18 சங்கீதம் உமது வேதத்தில் உள்ள அதிசயம் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தோ. இங்கதான் இருக்குது அதிசயம். இங்க இருக்குது, இதுலதான் அதிசயம் இருக்குது. நிறைய நேரங்களில் குழப்பமான வேலையில வேதத்தை படிக்கும் போது கர்த்தர் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது 19ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்க 19:7 சத்திய வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சன்யா பேரை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப என்னன்னா உன்னை உயிர்ப்பிக்கிற காரியம் சத்தியத்துக்குள்ள இருக்குது. அப்போ ஒரு கிரமமான வேத வாசிப்பு படிக்க தெரியலையா? பக்கத்துல யாரோ உட்காந்து படிச்சு கேளுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார், எல்லாம் அவரால் தான் உண்டாக்கப்பட்டது. அப்புறம் போனோம். நான் சொல்றேன், ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்றேன் இல்ல. சங்கீதம் 23 சொன்னா எல்லாம் சொல்லுங்க. சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. அப்படியே மடிச்சு படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணீங்கன்னா வசனத்தை கொண்டு ஜெயிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். இந்த 3 காரியம் உனக்குள்ள இருக்குமானால் கர்த்தருடைய அதிசயங்களை காணப்பட போறேன். நம்ம எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம். கண்களை மூடி நான் முதல்ல என்ன சொன்னேன்? இடைவிடாத வெரி குட். விடாப்பிடியான ஜெபம், இடைவிடாத துதி, கிரமமான வேத வாசிப்பு. இந்த 3 இருந்தா உண்மையா சொல்றேன், அடுத்த வாரம் நீங்க பெரிய சாட்சி சொல்ல போறீங்க.
கர்த்தர் சிறையில் போய் மாற்றிருக்கிறார் பாஸ்டர். எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிளம்பலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?